தேர்தலில் ராமதாஸ் தனித்து போட்டியிட மாட்டார் என்று ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படின்ற அந்த 2 கட்சிகள் தான் தொடர்ச்சியாக பாமக கூட்டணி பயணிச்சிருக்காங்க, தனித்து போட்டிட்டு இருக்காங்க. இந்த முறை தனித்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போவதில்லை, அது உறுதி. மருத்துவரையாவை அறிவிச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடும். அந்த கூட்டணி யாரோடு கூட்டணி, எப்படிப்பட்ட கூட்டணிங்கிறதில் முடிவு பண்ணலை. நீங்கள் எதிர்பார்க்குறது எங்களுக்கு புரியுது. முதல்ல வந்த உடனே கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு அங்கே வீட்டுக்கு முன்னால் இன்னும் கேள்வி கேட்டீங்க. இதில் யாரோடு கூட்டணி, யார் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கலாம் வெளியில் சொல்ல முடியாது. ஒரு கட்சி தேர்தலில் எல்லா கட்சிகளிலிருந்தும் பேசுவாங்க. இன்றைக்கி மருத்துவரையாக நேரடியாக இன்னும் பேசலை. அங்கங்கே பல கோணங்களில் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஐயா இவங்க வந்து பார்க்குறாங்களா, இவங்க வந்து விரும்புகிறாங்க, கூட்டணி ஐயா கூட விரும்புகிறாங்களா, செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் மருத்துவரையாக எந்த முடிவும் அறிவிக்கலை. யார் கூட கூட்டணிங்கிறத இன்னும் ஐயா முடிவெடுக்கலை. இன்னும் சில தினங்களில் மிக விரைந்து முடிவெடுப்பாங்கிறது இருக்குது. இன்னொன்று, யார் பேசுகிறாங்க, எந்த கட்சியிலேருந்து பேசுகிறாங்கிறதெல்லாம் இப்போ வெளியில் சொல்ல முடியாது. சொல்கிறது சரியாக இருக்காது, சொல்லவும் கூடாது. ஏன்னா கூட்டணி முடிவாகி மருத்துவரையை அறிவிக்கிற வரைக்கும் எதை பற்றியும் சொல்லக்கூடாதுங்கிறதான் சரியான கருத்து. அதில் நான் உறுதியாக இருக்கிறோம்.